மதிப்பளித்த பின் கட்டளையை பிறப்பியுங்கள். எப்படிப்பட்ட செயலானாலும் மேலும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்பதே சிறந்தது. இதன் மூலமே சிறந்த பலன்களை பெற முடியும் என்கிறார் ஆசிரியர். உங்கள் பணியாளர்களிடம் ஒரு பிரச்சனையை முன்வைத்து அதற்கான தீர்வை கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரே தீர்வாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற வேலையெல்லாம் பணிபுரியும் சூழ்நிலைக்கு ஏற்புடையதல்ல. பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் கிடைப்பதுண்டு. நீங்கள் ஒரே ஒரு சரியான தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் உங்களுக்கான பல தீர்வுகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். பணியாளர்களிடமிருந்து நீங்கள் பெறும் ஒவ்வொரு தீர்வுக்குமான அங்கீகாரத்தையும் பாராட்டையும் முழுமையாக அவர்களுக்கு கொடுத்து அதன் பின் மற்றொரு மாறுபட்ட தீர்வுக்காக முயற்சி செய்ய சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் இதையே பின்பற்றும் போது இறுதியில் மிகச்சிறந்த தீர்வு உங்கள் கையில் கிடைக்கும். முடிந்துவிட்ட செயல் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்து செயல்களும் இன்னும் முடிக்கப்பட வேண்டியவையே என்கிறார் ஆசிரியர். இந்த உலகில் மிகச்சிறந்த ஓவியம் இன்னும் வரையப்படவில்லை. மிகச்சிறந்த நாடகம் இன்னும் எழுதப்படவில்லை. மிகச்சிறந்த பாடல் இன்னும் பாடப்படவில்லை என்பதை மனதில் நிறுத்தி செயலாற்றும் போது சிறப்பான வெற்றியை பெற முடியும். இது ரொம்ப மோசமான திட்டம், இந்த யோசனை நமக்கு ஒத்து வராது, அல்லது உங்களது தீர்வு விரும்பும்படியாக இல்லை என்றெல்லாம் உங்கள் பணியாளர்களிடம் கூறாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கூறும் தருவாயில் பணியாளர்களுக்கு அவர்களின் திறன்கள் மீது சந்தேகம் ஏற்படும் ஆபத்து உள்ளது என்கிறார் ஆசிரியர். அதற்கு பின் யோசனைகளோ அல்லது தீர்வுகளோ அவர்களிடம் இருந்து உங்களுக்கு அவ்வளவு எளிதில் வராது. அது சிறப்பானதாகவே இருந்தாலும் கூட. ஆக பணியாளர்கள் கொண்டு வரும் திட்டம், யோசனை மற்றும் தீர்வு என அதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை பாருங்கள். மாறாக முற்றிலும் புறக்கணித்து விடாதீர்கள். சேருமிடத்தை மட்டும் சொல்லுங்கள். பாதையை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள். எவ்வித இடையூறுமின்றி ஒரு செயல்பாட்டினை மேற்கொள்வதற்கு ஒருவரை அனுமதிக்கும் போது மட்டுமே அவர்களால் திறம்பட அச்செயலை செய்து முடிக்க முடியும். தொழில் நிறுவனங்களில் இந்த அணுகுமுறை அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒன்று என்கிறார் ஆசிரியர். ஒரு இடத்திற்கு செல்வதற்காக வாடகை கார் ஒன்றில் பயணம் செய்கிறீர்கள். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை மட்டுமே ஓட்டுநரிடம் சொல்வீர்களே தவிர காரை எப்படி ஓட்ட வேண்டும் என்று சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? அதுபோலத்தான் பணியாளர்களுக்கான இலக்கினை மட்டும் அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களது செயல்பாட்டு முறைகளில் குறுக்கீடு செய்யாதீர்கள். இலக்கிற்கான பாதையை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள உதவி செய்யுங்கள். உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவரிடம் செல்கிறீர்கள். உங்கள் உடலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை பற்றி மட்டுமே மருத்துவரிடம் கூற முடியும். மாறாக எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்க வேண்டும் அல்லது எந்த மாதிரியான மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அவற்றையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது மருத்துவர் தான். அதுபோல பிரச்சனைகளை மட்டுமே பணியாளர்களிடம் கொடுங்கள். மேலும் முடிந்தவரை அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதியுங்கள். ஒரு செயலுக்கான வழிமுறைகளை அவர்களாகவே அமைத்துக் கொள்ளும் போது அதில் அவர்களுக்கு முழுமையான ஈடுபாடும் எதிர்வரும் சிக்கல்களை முன்கூட்டியே அறிவதற்கான வாய்ப்பும் அதிக அளவிலே கிடைக்கும். இந்த செயலை நான் சொல்லும்படி செய் என்ற அணுகுமுறை ஒரு சர்வாதிகார மனப்பாங்கினை குறிக்கும். இது பணியாளர்கள் அவர்களின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்கும் செயல். மேலும் இது அவர்களது கண்ணோட்டத்தை ஒரு குறுகிய எல்லைக்குள் சுருக்கி கொண்டு செயல்படவும் அவர்களது ஆற்றலை மட்டுப்படுத்தவும் செய்யும். மாறாக இந்த செயலை உனக்கான புதிய வழியில் செய் என்கிற அணுகுமுறை சுதந்திரமான மனப்பாங்கினை குறிக்கும். இது பணியாளர்கள் அவர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்கும் செயல். மேலும் இது அவர்களது கண்ணோட்டத்தை பறந்து விரிந்த ஒன்றாகவும் அவர்களது ஆற்றலை மேம்படுத்தவும் செய்யும். கேளிக்கைகள் நிறுவன செயல்பாடுகளை மெருகேற்றும். வேலை வேலை என்று மட்டுமே ஓடிக்கொண்டிருக்காமல் கேளிக்கைகளுக்கும் பணியிடத்தில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்கிறார் ஆசிரியர். ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் தனது அலுவலகத்திற்கு சிறிது முன்கூட்டியே சென்று கேளிக்கை தொடர்பான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஈடுபட்டதாக சொல்கிறார் ஆசிரியர்.